ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 ஏழரை நாட்டு சனி பாதிப்பு நீங்க உதவும் வைகாசி அமாவாசை பரிகாரங்கள். சனீஸ்வரர் நீதி மற்றும் கர்மாவின் கடவுளாக கருதப்படுகிறார். அவருடைய அருளை பெற்றவரது வாழ்க்கை மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்ததாக மாறும். அதே சமயம் அவருடைய கோப பார்வை பெறுபவர்கள் துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்து மதத்தில் சனி ஜெயந்திக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. இந்த நாள் நீதி மற்றும் கர்மாவின் கடவுளாக கருதப்படும் சனிதேவரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. சனி ஜெயந்தி நாளில் சனிதேவரை வழிபட்டு விரதம் இருப்பதன் மூலம் அவரது ஆசிகளை பெறுவதோடு வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். சனிதேவர் நீதியின் கடவுளாக கருதப்படுகிறார். இந்த நாளில் அவரை வழிபடுவதன் மூலம் ஒரு நபர் தனது செயல்களுக்கு ஏற்ப பலனை பெறுகிறார். நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு நல்ல பலன்களும், கெட்ட செயல்களை செய்பவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். சூரிய பகவான் மற்றும் தாய் சாயாவின் மகனான சனி தேவனின் பிறந்த நாளாக சனி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சனிதேவரின் அருளை பெறுவதற்காக அவருக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. இருப்பினும் இந்த நாளில் செய்யும் சில செயல்கள் சனி பகவானை கோபத்திற்கு உள்ளாக்கலாம். சில தவறுகள் காரணமாக வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக மாறலாம். இந்த நாளில் தவறுதலாக கூட செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதத்தின் அமாவாசை மே 26 அன்று மதியம் 12:11 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது மே 27ஆம் தேதி இரவு 8:31 மணிக்கு முடிவடையும். அத்தகைய சூழ்நிலையில் சனி ஜெயந்தி மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படும். சனிதேவன் நீதியின் கடவுள். அவருக்கு அநீதி பிடிக்கவே பிடிக்காது. சனி ஜெயந்தி நாளில் தவறுதலாக கூட எந்த ஏழை எளியவர்கள், திருநங்கைகள், வயதானவர்கள் உட்பட எந்த ஒரு நபரையும் அவமதிக்காதீர்கள். இதை செய்வதன் மூலம் சனி பகவான் கோபப்படலாம். மேலும் நீங்கள் அவரது கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த நாளில் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுங்கள். அனைவரையும் மரியாதையுடன் நடத்துங்கள். சனி ஜெயந்தி நாளில் சாத்வீக உணவை உட்கொள்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் இறைச்சி, மது போன்ற அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருங்கள். இதை செய்வதன் மூலம் சனி பகவான் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். அதோடு எதிர்மறை ஆற்றல் பரவும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் சுத்தமான முறையில் வீட்டில் தயாரித்த சைவ உணவை உண்ணுங்கள். சனி ஜெயந்தி நாளில் தலைமுடி மற்றும் நகங்களை வெட்டுவது அசுபமாக கருதப்படுகிறது. எனவே இந்த நாளில் இந்த செயல்களை தவிர்க்கவும். இருப்பினும் இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னால் உறுதியான அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை என்கிறார்கள். இந்த நாளில் சனிதேவருக்கு எண்ணெய் படைத்து தானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஆனால் எண்ணெய் தானம் செய்யும் போது சில விஷயங்களை மனதில் கொள்வது அவசியமாம். கெட்டுப்போன அல்லது பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை ஒருபோதும் தானம் செய்யாதீர்கள். எப்போதும் மற்றும் சுத்தமான எண்ணெயை தானம் செய்யுங்கள். மேலும் எண்ணெய் தானம் செய்யும் போது உங்கள் மனதில் ஈடுபாடுடன் செய்வதும் அவசியம். சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானை வழிபடுங்கள். அவருக்கு கருப்பு எள், நல்லெண்ணெய், நீல நிற பூக்கள் ஆகியவற்றை அர்ப்பணிக்கவும். சனி சாலிசாவை ஓதி ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். இதை செய்வதன் மூலம் சனிதேவன் மகிழ்ச்சியாகி உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும்.